வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான அவல் கேசரி தான் பார்க்க போகிறோம். எப்போயும் நம்ம செய்கிற ரவா கேசரியை விட இந்த அவல் கேசரி இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அளவுகளோட அதுலேயும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 200 கிராம் தட்டை அவல் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ வச்சு போட்டு வச்சுருக்கேன். அது அந்த கலர் நேச்சுரலாக கிடைக்கிறதுக்காக, கலர் சேர்க்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இவ்வளோ தான் தேவையான பொருள். ஸோ ஒரு அடிகனமான கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முதல்ல முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய் கொஞ்சம் சூடானோன்னு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுப்போம். முந்திரி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திராட்சையை போடணும். இல்லைன்னா திராட்சை சீக்கிரம் கருப்பாயிடும். அதுக்காக கொஞ்சம் ஒரு பாதி அளவு முந்திரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திராட்சையை போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா அப்படி உப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சோன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா நெய் வாசமோட முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்லேயே நம்ம அவலை வறுக்க போகிறோம். இப்போ நீங்கள் கட்டியான அவலாக இருந்துச்சுன்னா அவலை வறுத்துட்டு மிக்சியில் ஒரு தடவை லைட்டாக ஒரு குறப்பாக பொடிச்சிட்டு அப்புறம் செய்யணும். இது தட்டை அவல்ங்கிறதுனால நம்ம பொடிக்க தேவையில்லை. ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றினோடனே அவல் வெந்துடும். லேசாக ஒரு நிமிஷம் அந்த நெய்யோட சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துலேயே அது பொறுன்னு அந்த மாதிரி வறுபட்டுடுச்சு. சும்மா அந்த கரண்டியை வச்சு இப்படி அமுக்குனிங்கனாலே 1-2 அவல் உடஞ்சி வந்துடும். பக்கத்துலேயே தண்ணி கொதிக்க வச்சுப்போம். நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதுலேயே ஒரு 3/4 கப்பு கொதிக்கிற தண்ணி, அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றுவோம். ஊற்றி ஃபுல்லாக சிம்மரில் வச்சுடுங்க. 1 நிமிஷத்தில் இந்த அவல் வெந்துடும். இதுவே கட்டி அவலாக இருந்துச்சுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா. 1 கப்பு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரே 1 நிமிஷத்துக்குள்ளேயே அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அடுத்து நம்ம சர்க்கரையை போட்டோன்னே இளகி வந்துடும். இதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஒரு 1/2 கப் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து அப்படியே சிம்மர்லேயே இருக்கட்டும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. இப்போ நல்லா இளகி வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்தது நம்ம அந்த கரைச்சி வச்ச பாலோட குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சதுனால அந்த கலர் நல்லா பிரைட்டாக வந்திருக்கு. இப்போ அதையும் சேர்த்து கலந்து விடுவோம். இல்லைன்னா நீங்கள் வெள்ளையாக அப்படியே ஒயிட்டாக கூட செஞ்சுக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா ஒயிட்டாகவே செஞ்சிடலாம். இல்லை உங்களுக்கு அந்த கேசரி கலர் போடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி அந்த கலர் போடுறத ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதனால் கலர் இல்லை, அதாவது குங்குமப்பூ இல்லைன்னா அப்படியே வெள்ளையாகவே விட்டுடுங்க. ஒரு துளி உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் அது கூடயே சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மரில் 1 நிமிஷம் வச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய்ங்கிற பாருங்கள், நெய் அப்படியே கசிஞ்சு வரும். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த பதம் வந்துருச்சுன்னா அருமையான நம்மளுடைய அவல் கேசரி ரெடி. ரொம்ப ஈஸியானது. கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் நீங்கள் செய்யலாம்.
ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 2 நாள் முன்னாலே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். அப்போ போட முடியல, அதனால் பரவாயில்ல. நீங்கள் இதை எப்போ வேணாலும் செய்யலாம். திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டால் கூட சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.